ஆக்ஷன். வணக்கம். ஞானம்மாள் யூடியூபர் சேனல்ல இருந்து உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, என்னம்மா செய்ய போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து பிரெட்டு முட்டை உப்புமா செய்ய போறோம். பிரெட்டு முட்டை உப்புமா வித்தியாசமா இருக்கு. சரி சரிங்க பார்ப்போம். இந்த பாருங்க, பிரெட்டு ஒரு 5 பிரெட்டு எடுத்துருக்கிறேன். இதை வந்து இதெல்லாம் எடுத்துக்குவோம். கட் பண்ணிடலாம். ஆமா, பாருங்க இந்த ஓரத்துல எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உதுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் செக்குன்னு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த பாருங்க, கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். அடுத்தது கடலைப்பருப்பு. இப்போ வந்து கடலை போடுறேன். உமாவுக்கு கடலையா அப்படின்னு நினைப்பீங்க, ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதுல ஒரு முட்டை போடுறேன். தேவைக்கேற்ற உப்பு. இப்ப வந்து இந்த பிரெட்டை இதெல்லாம் போடுறேன். நான் முட்டை போடுறதுனால கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இப்ப வந்து அவ்வளவுதான். இது இப்ப வந்து இதை எடுத்து தட்டுல எடுத்து வைக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டாம். பாருங்க, உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதுக்கு உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், சும்மாவே சாப்பிடலாம், அது நல்லா இருக்குது. நான் எதுக்கு சட்னி கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன். பாருங்க, சாம்பார் கொஞ்சம் சாம்பார் எல்லாம் வச்சிருக்கேன். உங்களுக்கு டக்குன்னு செய்யணும்னா இது ஈஸியான பொருள். இதை மாதிரி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.